ஹலோ மை டியர் லிசனர்ஸ். சந்திரமாகாளி பாகம் 14 கேட்கலாமா? ஏய், என் துண்டை எடுத்துகிட்டு வா, கொஞ்சம் நாட்டாம வீடு வர போயிட்டு வரேன், ராமசாமி சொல்ல. எதுக்கு மாமா? அவர் மக வடிவ பொண்ணு கேட்க போறீங்களா? காளி திருவிழா முடியட்டும், போவோம். இந்த விஷயத்துக்கு ஆம்பளை மட்டும் தனியாக போகக்கூடாது மாமா. நான் சொன்னதை மட்டும் செய்ய போ. அவர் அதட்ட, அதற்கு மேல் அவரை எதிர்த்து பேசி பழக்கமில்லை என்பதால் உள்ளே போய் துண்டை எடுத்து வந்து நீட்டினார் அவரது மனைவி புஷ்பம். அதை வாங்கி தோளில் போட்டுக்கொண்டு வாசலை தாண்டி விறுவிறுவென நடந்தார் அந்த ராமசாமி. மனது முழுக்க சினம் கொப்பளித்து கொண்டிருந்தது. என்ன தைரியம் அந்த பொட்ட கழுதைக்கு! அந்த வாத்தையான் கூட நின்று பேசிக்கிட்டு திரியுது. போய் அந்த செல்வராசிக்கிட்ட எடுத்து சொல்லி அவள் கையை காலை கட்டி வீட்டோட போட சொல்லணும். இதன் சாக்குன்னு மாகாளி திருவிழா முடிச்சதும் நம்ம மகனுக்கு வடிவாம்பாவை கேட்க வேண்டியது தான். யோசித்து கொண்டே நடந்து நாட்டாமை வீட்டை அடைந்த போது திண்ணையில் டபாரா செட்டும் கையுமாய் அமர்ந்திருந்தார் செல்வராசு. செல்வராசு, அட மாமா, வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம் வராத பக்கம் வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட சொல்லணும் செல்வராசு. சொல்லாமல் தள்ளி போட்டால் முதலுக்கே மோசம் வந்துடும். தங்கச்சி எங்க, அதையும் கூப்பிடு, அதுக்கும் தெரியட்டும். சொல்லிக்கொண்டே ஒரு குதி குதித்து வாகாக அவர் திண்ணையில் அமர செல்வராசுவின் மனது படபடவென அடித்து கொண்டது. இந்த மனுஷன் முக்கியமான காரணம் எதுவும் இல்லாமல் வீடு தேடி வரமாட்டாரே. வீட்டின் உள்ளே திரும்பி, சொர்ணம் வாயிங்க, ராமசாமி மாமா வந்திருக்காக என அழைக்க அவளும் வந்து சேர்ந்தாள். வாங்கண்ணே, என்ன சாப்பிட்றீங்க? வரவேற்பு இருக்கட்டும். உன் வீட்டுக்குள்ளே நடக்கிறது உனக்கே தெரியலனா என்ன லட்சணத்தில் நீ குடும்பம் பண்ணுற? என்னென்ன இப்படி கேட்குறீங்க? பெறவென்ன, என் மருமக வடிவு தப்பான வழியில் போயிடக்கூடாதுங்கிற படபடப்பில் இப்படித்தான் பேச முடியும். மாமா, என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இரு சொல்கிறேன். வாத்தையான ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் கூட வடிவு தனியாக நின்று பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஐயோ பாவி மக, நெஞ்சில் நெருப்பள்ளி கொட்டி போட்டாலே நான் என்னத்தை செய்வேன்? டா சும்மாரு சொன்னோம், ஒன்றும் தப்பாக இல்லை, சும்மா ஸ்நேகிதம் மாதிரிதான் தெரிஞ்சிச்சு. ஆனால் என் கண்ணில் பட்டது மாதிரி வேறு யார் கண்ணிலையாவது பட்டு தொலைஞ்சா என்ன ஆகுறது? நான் நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி என்றைக்குமே தப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் ஊரில் எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? அந்த இத்து போன பையன் கூட இவளுக்கு என்ன ஸ்நேகம்? வரட்டும், அவள் காலை உடச்சி போட்டு தலையையும் மொட்டை அடித்து விட்டுடுறேன். நாட்டாமை குரலில் அவ்வளவு கோபம். என்னையா நீ பேசுகிற? நம்ம வடிவு சின்ன பிள்ளைப்பா, அதுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிற? அவனைத்தான் நம்ம அடக்கணும். வயிற்று பொழப்புக்குன்னு வந்த இடத்துல பெரிய வீட்டு பொண்ணு மனசை கலைக்க நினச்சா என்ன நடக்கும்னு நம்ம தானே அவனுக்கு காட்டணும். ஆமாங்க, அண்ணன் சொல்கிறதேன் சரி. நம்ம மகன் அப்பாவிங்க, அந்த பாவி பையன் தான் என்னத்தையாவது கேட்டு பேச ஆரம்பிச்சிருப்பான். வடிவு அப்ராணியாக இருக்கிறதால நின்று பேசியிருக்கும். அதை தட்டி கொட்டி எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கிறோம். அவனை முதல்ல அடக்க பாருங்க. நம்ம ஊரில் அவனை எதுவும் செய்ய முடியாது. பக்கத்து ஊருக்கு வேலைன்னு பொய்ய சொல்லி கூட்டுக்கு போய் கழுத்து அறுத்து கொண்டுட்டு வந்துடுங்க. இல்லடி சொர்ணம், அவனை வேற மாதிரி தான் கையாளணும். நாளை காலையில் விடியும் போது அவனும் அவன் குடும்பமும் இந்த ஊரில் இருக்க மாட்டாங்க. செல்வராசு சொல்ல ராமசாமி முகத்திலோ வந்த வேலையை முடித்துவிட்ட பரம திருப்தி. ராஜசிம்மன் வீடு. பாப்பா ராஜா, இந்தா காப்பி. அப்படி வைங்கம்மா, முகம் கை கால் கழுவிட்டு வந்து குடிக்கிறேன். நெல்லுப்பா, நேற்று ராத்திரி நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சே, யார் அந்த பொண்ணு? உனக்கும் அதுக்கும் எப்படி பழக்கம்? அம்மா, அது அது இருமா, வந்து சொல்கிறேன், விடு. போதும், நிறுத்துடா. நேற்று ராத்திரி கேட்டேன்னு சொல்லலை, காலையில் கேட்டேன், ஸ்கூல்லேருந்து வந்து சொல்கிறேன்னு சொன்னேன். சரி, நீ இப்போ கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ராஜா. நீ அந்த பொண்ணு மேலே காதல் கருமாந்திரம்னு எதையும் வளர்த்து தொலைஞ்சிடாத. இது அவங்க ஊர், உனக்கு இங்கே பாதுகாப்பு இருக்காதுப்பா. அந்த பிள்ளைய பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை போல தெரியுது. அம்மா சும்மா இருமா, என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசாத. அந்த பொண்ணு அதுவாகத்தானே என்கிட்ட வந்து பேசிச்சு. நான் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். முதல்ல எதுக்கெடுத்தாலும் இப்படி பயந்து சாகிறத நிப்பாட்டு. ராஜசிம்மன் கோபத்தில் அலறினான். ஏய், இப்போ எதுக்குடா என் மேலே கோபப்படுற? நான் உன் நல்லதுக்கு தானே எப்பயும் சொல்லுவேன். அப்போது வாசலில் இருந்த முல்லை கொடியில் பூ பறித்து கொண்டிருந்த ராஜாவின் தங்கைகள் சீதாவும் கீதாவும் பரபரப்பாய் உள்ளே ஓடி வந்தனர். அண்ணே, அண்ணே, என்னம்மா, ஏன் இப்படி பதட்டமாக ஓடி வர்றீங்க? என்னாச்சு? அண்ணே, ஒரு 8-10 பேர் லுங்கியரெல்லாம் மடிச்சு கட்டிக்கிட்டு நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டே கோபமாக வர்றாங்க. நம்ம வீட்டை பார்த்தா? ராஜா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்கள் உள்ளே நுழைந்து விட்டனர். ஏய், நீ தான் இவனோட அம்மாவா? சௌந்தரம்மாவே ஒருவன் கேட்க அவர் வீதியில் மெதுவாய் ஆம் என தலையசைத்தார். இவன் உனக்கு உயிரோட வேணும்னா இப்பயே இந்த நிமிஷமே பெட்டி சட்டியை கட்டிக்கிட்டு உங்கள் ஊரை பார்த்து கிளம்பிடி. டியா? ஏய், அவங்க உன் அம்மா வயசு, மரியாதை இல்லாமல் பேசுகிற? உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? அந்த தருதலை கூட்டத்துக்கு தலைவன் போலிருந்தவன் ராஜாவின் சட்டையை பிடிக்க அவனுடன் வந்தவர்கள் வீட்டினுள் நுழைந்து பொருட்களை அள்ளி வெளியே வீச ஆரம்பித்தனர். தடுக்க வந்த சீதாவை ஓங்கி அறைந்தான் ஒருவன். அதே நேரம், ஏய், என்னடா செய்றீக என கம்பீரமாய் ஒரு குரல் கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தனர். அங்கு செண்பக பாண்டியன் நின்றிருந்தான். கோயில் அறங்காவலர் பொறுப்பை ஏற்றிருக்கும் குணசீலனின் புதல்வன்.
பாண்டியா, நீ இதில் தலையிடாந்த. நம்ம ஊர் பிள்ளைய இவன். சை, நிறுத்து. அவர் வாத்தியார் தெரியும்ல, அவர் பார்க்குறது கவர்மெண்ட் வேலை. இந்த வீடு அவர் தங்குறதுக்கு சர்க்கார் கொடுத்த வீடு. இந்த வீட்டை சேதப்படுத்தி என்னை தாக்குனாங்கன்னு இவர் போலீஸில் சொன்னாருன்னு வையி. போலீஸா? இந்தா வர்றா. நம்ம ஊரில் ஏது போலீஸ் சட்டமெல்லாம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் நாட்டாமையா தானே எல்லாமே. உனக்கு மறந்து போச்சோ? மறந்து போல. இவர் நம்ம ஊர்க்காரர் இல்லை, அதை நீ மறந்துட்ட. ஒழுங்காக இடத்த காலி பண்ணுங்க, இல்லைனா எங்கள் அப்பாட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்ட வச்சு உங்களை உங்கள் பின்னாடி நிற்கிற அந்த அல்ல கைகளை உங்களெல்லாம் ஏப்பி விட்ட அந்த நாட்டாமையை. பாண்டியா, நாங்கள் போகிறோம். ஆனால் இவன் இதுக்கு மேலே வடிவமாக கூட பேசினாலோ இல்லை பழகினாலோ நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். டேய், வாங்கடா போகலாம். அவர்கள் கிளம்பிவிட மிரண்டு போய் நிற்கும் அந்த குடும்பத்தை சமாதானம் செய்யும் பொருட்டு ஒரு சின்ன புன்னகையுடன் அவர்களை நெருங்கினான். அம்மா, இனிமேல் ஒன்றும் பயமில்லை, தைரியமாக இருங்க. என் பேர் செண்பக பாண்டியன், குணசீலனோட மகன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் மட்டும் வராட்டி எங்கள் நிலைமை என்ன ஆகியிருக்குமோ. ரொம்ப நன்றிப்பா. அட என்னம்மா நீங்கள் இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? எங்கள் ஊருக்கு எங்களை நம்பி தான் புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ உங்களை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது எங்கள் கடமை தானே? ராஜா, நீ ஏன் சும்மா இருந்த? வர்றது வரட்டும்னு நல்லா போட்டு அடிக்க வேண்டியது தானே? அட நீ வேறப்பா, பெரிய வீட்டு பொண்ணு கூட சாதாரணமாக நின்று பேசினதுக்கே என்னெல்லாம் செய்ய வர்றாங்கன்னு பார்த்தல. இதில் அடித்தா வேற வினையே வேணாம். ஏன் நிற்கிற? உட்காரு. சீதா, கீதா, எல்லா பொருளையும் எடுத்து உள்ளே வைங்க. அம்மா, நீ 2 கருப்பட்டி காப்பி போட்டு கொண்டாமா. நீங்கள் எங்கள் வீட்டில் என தயங்க ஆரம்பிக்க புன்னகை தான் செண்பக பாண்டியன். என்ன ராஜா, பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு பேசிக்கிறோம், அப்புறம் காப்பி குடிக்க மாட்டேனா என்ன? அம்மா, எடுத்து வாங்க. தனக்கு அந்த ஊரில் ஒரு நல்ல நட்பு கிடைத்து விட்டது என எண்ணினான் ராஜா. உடன் சம்பந்தம் இல்லாமல் மகேஸ்வரியின் நினைவும் வந்தது. ஏன் என்ற காரணம் அவனுக்கு தெரியவில்லை. மறுநாள் காலை கோயிலை திறந்தார் பூசாரி பாளையன். வழக்கம் போல பிரகாரத்தை சுற்றிவிட்டு தங்க திரிசூலத்தின் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கிவிட்டு எழுந்தார். ஐயா என்ற குரல் பின்னால் கேட்க திரும்பினார். பக்கத்து ஊரின் பிரசிடென்ட் ஞானமுத்து நின்றிருந்தார். கையில் 4 அடிக்கு குறையாத வகையில் ஒரு திரிசூலம். வாங்க வாங்க. என்ன இம்பிட்டு காலையிலே கோயில் பக்கம்? ஆத்தா கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்க போகிறேன், அதையும் சூலம் குத்தலாம்னு வந்தேன். இப்போ வரீங்களா? குத்தி வச்சிடலாமா? சரி வாங்க. கோயிலுக்கு வெளியே வரிசையாக இருக்கும் அரச மரங்களின் கீழ்தான் வேண்டுதல் நிறைவேற்றும் பொருட்டு அனைவரும் சூலம் குத்தி வைப்பது வழக்கம். வேண்டுதல் முடிந்தவுடன் அதை எடுத்து சென்று கோவிலின் உள்ளே வைத்து விடுவர். வாங்க, எடுத்து வைங்க. ஞானமுத்து கண்களை மூடி வேண்டிக் கொண்டே அந்த சூலத்தை மண்ணில் சொருகினார். உடன் அதன் மேல் ஒரு காய்ந்த பூச்சரம் சொத்தென விழ இருவரும் திடுக்கிட்டு போய் சூலத்திற்கு நேராயிருந்த மரத்தின் மேலே பார்த்தனர். அங்கு சிவப்பு நிற தாவணி அணிந்திருந்த வாணியின் பிணம் சுருக்கு கயிற்றின் உதவியோடு ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தது. வருவாள்.